ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம 6th செகண்ட் டேர்மில் இருக்கிற நம்பர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இதை 2 பார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதை பிரித்து பார்த்தா தான் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க, அது எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அதில் தான் என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியும். இங்கிலீஷ் மீடியமும் வீடியோ கேட்டிருக்கீங்க. நான் இப்போதைக்கு இதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தனியாக வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன், இல்லைனா இதுலேயே மேக்ஸிமம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ரிமைண்டர் கிளாஸ் தான். ஒற்றை மற்றும் இரட்டை எண்கள், அதாவது ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் நமக்கே தெரியும். இருந்தாலும் நான் மேஜருக்கு கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கும் வேர்டிங்ஸ் மட்டும், அது மட்டும் பார்த்துக்கலாம். ஒற்றை எண்கள்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட் நம்பர்ஸ். அதாவது ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இதை நம்மளால் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க முடியும் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இரட்டை எண்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? 3 + 1, இப்போ இது எல்லாமே என்னென்னு கிடைக்கும்? நமக்கு 4 தான் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 2 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்மளால் பிரிக்க முடியும் அப்படின்னா அதைய இரட்டை எண்கள், ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் அப்படி பிரிக்க முடியலை நம்மளால் அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் இங்கே கேட்கலாம், இப்போ 7 இருக்குது, அதை நான் ஆட் நம்பர்னு சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் 3.5 3.5ன்னு பிரிக்கக்கூடாதா அப்படின்ட்டு. நம்ம முழு எண்கள், இயல் எண்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அங்கே நமக்கு இங்கே பாயிண்ட் வச்சு இன்டீஜர்ஸ் எதுவுமே வராது. ஓகேவா? அந்த டவுட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கும், அதனால தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியும், முழு எண்ணாக பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இரட்டை எண்கள், ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி நம்மளால் பிரிக்க முடியலை அப்படின்னா அதை நம்ம ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ஆட் நம்பர்ஸ்னு இப்போ எப்படி இருக்கும்? 1 3 5 7 9 இப்படி போயிட்டே இருக்கும். ஈவன் நம்பர்ஸ்னால் 2 4 6 8 இப்படி போயிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்மளால் ஈக்குவலாக பிரிக்க முடியும், இதை பிரிக்க முடியாது. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு சின்ன ஒர்க் அவுட் சம் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 + 3 என்ன வரும்? 4. 5 + 11 என்ன வரும்? 16. அதே மாதிரி இப்போ 21 + 47 என்ன வரும்? 8 6 78 கிடைக்கும். இப்போ இதிலிருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்? இதுவும் ஒரு ஆட் நம்பர், இதுவும் ஒரு ஆட் நம்பர். ஆனால் ரெண்டையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்குது? ஈவன் நம்பர் கிடைக்குது. அதே போல் இது ஒரு ஆட் நம்பர், இது ஒரு ஆட் நம்பர். ரெண்டையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்குது? ஈவன் நம்பர் கிடைக்குது. இதுவும் ஆட் நம்பர், இதுவும் ஆட் நம்பர். ஆனால் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஈவன் நம்பர். இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? இரு ஒற்றை எண்களின் கூடுதல் எப்போதும் ஒரு இரட்டை எண். ஓகேவா? அதாவது 2 ஆட் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் என்னவா கிடைக்கும்? ஈவன் நம்பராக கிடைக்கும். இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 5 × 3 என்ன? 15. 7 × 9 என்ன வரும்? 63. இப்போது இங்கே அடிஷனுக்கு பார்த்த மாதிரி இங்கே நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்குறோம். 2 ஆட் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? திருப்பியும் ஒரு ஆட் நம்பர் தான் நமக்கு கிடைக்குது. இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம்? 2 ஆட் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுனா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எப்பயுமே என்னவாக தான் இருக்கும்? ஒரு ஆட் நம்பராக தான் இருக்கும். அதை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் கூட்டினால் எப்போதும் ஒரு ஒற்றை எண்ணே கிடைக்கும். சரி, ஏதோ ஒரு ஆட் நம்பர் எடுக்கலாமா? இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஆட் நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆட் நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆட் நம்பர், இப்போ நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஈவன் நம்பருக்கு நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கிது? 7. 7ங்கிறது இங்கே என்ன? ஆட் நம்பர். அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதா? ஒரு ஆட் நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? ஆட் நம்பர் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் பெருக்கினால் எப்போதுமே ஒரு இரட்டை எண்ணே கிடைக்கும். அதாவது ஒரு ஆட் நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுனா நமக்கு எப்பயுமே ஈவன் நம்பர் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சேம் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆட் நம்பருக்கு 3, ஈவன் நம்பருக்கு 4. 3 4s 12. இங்கே என்ன கிடச்சிருக்கு? ஈவன். அப்போது ஆட் நம்பரையும் ஈவன் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஈவன் நம்பர் கிடைக்குது. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன?
3 ஒற்றை எண்களை பெருக்கினால் எப்பொழுதும் ஒரு ஒற்றை எண்ணே கிடைக்கும். ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், 2 ஆட் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஆட் நம்பர் தான் கிடைக்கும்னு பார்த்துருக்கோம். இங்கே 3 சொல்லியிருக்காங்க. அப்போது 3 × 5 × 7. நான் 3 ஆட் நம்பர் எடுத்துக்கிறேன். நமக்கு என்ன கிடைக்குது, 105 கிடைக்குது. இந்த 105 என்ன, ஒரு ஆட் நம்பர். இதுலேருந்து என்ன நம்ம சொல்லலாம், 3 ஒற்றை எண்கள், அதாவது 3 ஆட் நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு எகெயின் என்ன கிடைக்குது, ஒரு ஆட் நம்பர் தான் கிடைக்குது. இந்த 5மே உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஃபஸ்ட் என்ன கண்டிஷன், 2 ஒற்றை எண்கள், அதாவது 2 ஆட் எண்களை வந்துட்டு நம்ம சம் பண்ணுறோம், அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஈவன் நம்பர், இரட்டை எண் ஆன்சராக கிடைக்கும். 2 ஆட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுனா அகெயின் ஒரு ஆட் நம்பர் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அடுத்தது ஒரு ஆட் நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆட் நம்பர் தான் ஆன்சராக கிடைக்குது. ஒரு ஆட் நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஈவன் நம்பர் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. 3 ஆட் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் நமக்கு ஒரு ஆட் நம்பர் தான் ஆன்சராக கிடைக்குது. ஓகேவா, இந்த 5மே வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. டெட்டை பொறுத்த அளவுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் ரேராக சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போது 1, 3, 5, 7 இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆட் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா, 2, 4, 6, 8 இதையெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஹோல் நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம எழுதிக்க போகிறோம். ஹோல் நம்பர் என்ன, 0, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்குமா. இப்போ பாருங்கள், 1ங்கிறது ஒரு ஆட் நம்பர், அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்குது, ஈவன் நம்பர். இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்குது, ஆடு. இதுக்கு அடுத்தது என்ன, ஈவன். ஆல்டர்னேட்டிவாக போயிட்டே இருக்கா. ஒரு நம்பர் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், ஈவனாக இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் ஆடாக இருக்கும். இதே ரிவர்ஸில் எடுத்தோம்னா 5ங்கிறது ஒரு ஆட் நம்பர், அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னவா இருக்குது, ஈவனாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆட். ஸோ நம்ம எந்த ஆர்டரில் பார்த்தாலும் ஒரு நம்பர் வந்து இப்போ நம்ம ஆட் நம்பர் எடுத்தோம்னா அதுக்கு அடுத்த நம்பரும் முன்னாடி நம்பரும் என்னவாக இருக்கும், ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ இப்போ 1ங்கிறது ஆட் நம்பர், 1க்கு அடுத்த 2ங்கிறது ஈவன் நம்பர். ஆப்வியஸாக இப்போ நம்ம என்ன சொல்லலாம், 1க்கு முன்னாடி இருக்கிற 0வை ஈவன் நம்பர்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இயல் எண்களில் முதல் எண் 1ஆனது ஒரு ஒற்றை எண் மற்றும் முழு எண்களில் முதல் எண் 0ஆனது ஒரு இரட்டை எண். இயல் எண்கிறது 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து ஆடு. ஹோல் நம்பர் நமக்கு 0, 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகிறதுனால ஃபஸ்ட் நம்பர் வந்துட்டு ஈவன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு காரணிகள். காரணிகள் இங்கிலீஷில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, இது ஈஸியாக எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 8ன்னு ஒரு நம்பர் இருக்குதுன்னு வைங்களேன். இதை நான் எப்படியெல்லாம் எழுதலாம், 1 × 8ன்னு நம்ம எழுதலாம், 2 × 4ன்னு எழுதலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இந்த 2 தான் நம்மளால் எழுத முடியும். இப்போ இங்கே இருக்க 1, 2, 4, 8 இந்த 4மே இந்த 8ஓட ஃபேக்டர்ஸ், காரணிகள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஏன் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை எப்படியெல்லாம் நம்மளால் பிரித்து எழுத முடியும், மல்டிப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி அது எந்த நம்பரெல்லாம் வச்சு நம்மளால் பிரித்து எழுத முடியும்னு பார்த்தா அந்த நம்பர்ஸ் எல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ், காரணிகள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போது நான் ஒரு நம்பர் இப்போ 8 எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதை நம்ம 1ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 8 1s are 8. எகெயின் ஆன்சர் என்ன வரும், 0. இதே 8 2ஆல் டிவைட் பண்ணேன்னா 4 2s are 8. எகெயின் ஆன்சர் 0. நெக்ஸ்ட் 8 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 2 4s are 8. ஆன்சர் 0. 8 8ஆலே டிவைட் பண்ணோன்னா 1 8s are 8 0. ஒரு நம்பரை எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குதோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் அதோட காரணிகள், ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போது வந்து இங்கே புக் எக்ஸாம்பிள் பாருங்கள், 20ன்னு கொடுத்துருக்காங்களா. 20க்கு நம்ம எதெல்லாம் வச்சு டிவைட் பண்ணலாம், 1 வச்சு டிவைட் பண்ணலாம். 1 20 20. நெக்ஸ்ட் 2 வச்சு டிவைட் பண்ண முடியுமா, முடியும். 2 × 10 20.
நெக்ஸ்ட்டு 4 வச்சு பண்ண முடியுமா? 4 × 5 20. அப்போது இதில் எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்ணாலும் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்போ இது எல்லாமே இந்த 20யோட காரணிகள்னு நம்ம சொல்லுவோம், ஃபேக்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு மல்டிபிள்ஸ். இதில் ஒரு 1 மார்க் மிஸ் பண்ணிட்டோம், இதை மட்டும் பார்த்துக்கலாம். ஒரு நம்பரோட காரணிகள் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்கும். அது நம்ம இந்த எக்ஸாம்பிள்லேயே பாருங்களேன். 8க்கு நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம்? 1 8க்கு நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோம்? 1 2 4 8. இதெல்லாம் தானே 8ஓட ஃபேக்டர்ஸ். இது எப்படி இருக்குது? 1 8க்கு ஈக்குவலாக இருக்குது, இல்லைன்னா 8ஐ விட கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ 20க்கு பாருங்கள், இது எல்லாமே 20க்கு ஈக்குவலாக இருக்குது, இல்லைன்னா 20ஐ விட கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு நம்பருக்கு நம்ம வந்து காரணி, அதாவது ஃபேக்டர் எழுதணும் அப்படின்னா அது எப்பயுமே கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லை அப்படின்னா கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் மடங்குகள், மல்டிபிள்ஸ். மல்டிபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ செகண்ட் டேபிள் எழுதுறேன்னு வைங்களேன். 1 × 2 2 2s are 4 3 2s are 6 4 2s are 8 இப்படி எழுதுறேன் இல்லையா? இப்போ இதையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, 2ஓட மடங்குகள், அதாவது மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ 7 வந்து 7th டேபிளில் நம்ம என்ன சொல்லுவோம்? 7க்கு அடுத்தது 14, 3 × 7 21, 4 × 7 28. இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 7ஓட மடங்குகள். அதை வந்து அடுத்தடுத்த நம்பர்ஸோடு நம்ம வந்து திருப்பி திருப்பி இப்போ ஒரு டைம் ஆட் பண்ணும்போது 7 கிடைக்கிது, 2 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது 14 கிடைக்கிது. இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 7ஓட மடங்குகள்னு சொல்லுவோம். ஒரு நம்பரோட மல்டிப்புளாக அது வந்துருச்சு, பேர்லேயே இருக்க பாருங்கள் மல்டிப்புள், மடங்கு. இப்போ நம்ம நார்மலாக பேசும்போது 2 மடங்கு 3 மடங்குன்னா என்ன? கொடுத்துருக்கிறத 2 மடங்குன்னு சொன்னால் 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், 3 மடங்குன்னு சொன்னால் 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அதை தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மடங்குகள், மல்டிபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? மடங்குகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா அதை விட எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஃபேக்டர்ஸ்னால் ஈக்குவலாக இருக்கும், அதை விட இல்லைன்னா கம்மியாக இருக்கும். மடங்குகள்னால் ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. மடங்குகள்னு வந்து எப்பயுமே வந்து இதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுட்டுறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து 1 2 3 வந்துட்டு நமக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், அதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. அப்போ மடங்குகள்னாலும் அதே தானே, 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இருக்கிற எல்லா நம்பராலையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளால் மடங்குகளை சொல்ல முடியும். ஸோ மடங்குகள் வந்துட்டு முடிவற்றவை. இது வந்துட்டு உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. இதுதான் நம்ம பார்த்த பாயிண்ட். ஒரு எண்ணின் ஒவ்வொரு மடங்கும் அந்த எண்ணை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பகா எண்கள் மற்றும் பகு எண்கள், ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை டெட்டுக்கு, ரொம்ப வந்து பேசிக்காக குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கிறதுனால தான் அதெல்லாம் நான் எடுக்கலை. உங்களுக்கு நான் வந்துட்டு டைரெக்டாக வந்து என்ன தேவையோ அதை மட்டும்தான் சொல்லித்தர போகிறேன். ஒன்றை விட அதிகமாக ஒரு இயல் எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளாக பெற்றிருப்பின் அதனை பகா எண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 1 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. இது வந்து ரொம்ப பேசிக்கான பாயிண்ட். 1ங்கிறது ப்ரைம் நம்பர்லேயும் வராது, கம்போசிட் நம்பர்லேயும் வராது. நம்ம எப்போ வந்து ஒரு நம்பரை பகா எண், அதாவது ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம காரணிகள் பார்த்தோம் இல்லையா, அந்த காரணிகள் வந்து நமக்கு 4-5 காரணிகள் கிடச்சிது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த 2 எக்ஸாம்பிள்லையுமே வந்து காரணிகள் நிறையா இருந்துச்சு. எந்த ஒரு நம்பருக்கு 1ங்கிற நம்பரும் அந்த சேம் நம்பரும் மட்டுமே காரணிகளாக இருக்குதோ அதை நம்ம பகா எண், ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா,
இதுக்கு காரணிகளாக என்ன இருக்கும்? 1 5 மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்லுவோம்? ப்ரைம் நம்பர், பகா எண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து 13 எடுக்கிறேன். 13க்கு என்ன வரும்? 1 × 13 மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி 1ம் அந்த கிவன் நம்பர் சேம் நம்பர் மட்டும்தான் அதுக்கு காரணிகளாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பகா எண்ணுன்னு சொல்லுவோம். 1ஐயும் கொடுத்துருக்கிற நம்பரையும் தவிர எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் நமக்கு காரணியாக வந்துருச்சுன்னா கூட அதை நம்ம பகு எண், காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ 6 இருக்குது அப்படின்னா இதுக்கு என்னெல்லாம் வரும்? 1 2 3 அப்புறம் 6. ஓகேவா? இப்போ இந்த கொடுத்துருக்கிற நம்பரையும் 1ஐயும் தவிர இங்கே எக்ஸ்ட்ரா காரணிகள் நமக்கு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம பகு எண், காம்போசைட் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதே பாருங்கள், பர்ஃபெக்ட் நம்பர்னு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது செவ்விய எண் அல்லது நிறைவு எண். இது வந்து டெட்டில் கேட்ட 1 மார்க்கு தான். செவ்விய எண், பர்ஃபெக்ட் நம்பர்னால் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு காம்போசைட் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். காம்போசைட் நம்பர்னு இல்லை, ஓகே, ஒரு நம்பர் நான் இப்போ வந்துட்டு 5ன்னு எடுக்கிறேன்னு வைங்களேன். இதோட காரணிகள் என்ன? 1 × 5. இப்போது இந்த காரணிகள் ரெண்டையும் நான் வந்துட்டு ஆட் பண்ணேன்னா என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. இஃப் சப்போஸ் நான் இப்படி ஆட் பண்ணும்போது வேறு நம்பர் கிடைக்காம எகெயின் இந்த 5 நமக்கு கிடைச்சதுன்னு வைங்களேன், அதை தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா நிறைவு எண். இது ப்ராப்பரான எக்ஸாம்பிள் வச்சே சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே வந்து 5 எடுக்கக்கூடாது. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட் நம்பர்னால் என்ன கான்செப்ட்னா, இப்போ எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன். இதோட காரணிகள் என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ 1 கண்டிப்பாக ஒரு காரணியாக இருக்கும், எக்ஸுங்கிறதும் கண்டிப்பாக ஒரு காரணியாக இருக்கும். இது போக எக்ஸ்ட்ரா ஒய்ன்னு ஒரு காரணி கிடைக்குது நமக்கு. ஓகேவா? இப்படி இருக்கப்ப இந்த எக்ஸை தவிர மீதி இருக்கிற காரணிகள் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் எகெயின் என்னவா இருக்குது? ஒரு எக்ஸாக இருக்குது அப்படின்னா அதைத்தான் நம்ம பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், 6ங்கிற நம்பர் எடுத்துக்குவோம். இதோட காரணிகள் என்னெல்லாம்? 1 2 3 6. இந்த 4மே இதோட காரணிகள். இப்போ கிவன் நம்பர் 6ஐ வந்து விட்டுறணும். மீதி 3 காரணிகள் இருக்கு இல்லையா, இதோட கூட்டுத்தொகை. இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அகெயின் நமக்கு 6 கிவன் நம்பரே கிடைக்கிது இல்லையா. இப்படி கிடைச்சதுன்னா அதையே செவ்விய எண், பர்ஃபெக்ட் நம்பர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், 28 வந்து நம்மளை ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. 28க்கு என்னெல்லாம் காரணிகள் இருக்கும்? 1 இருக்கும், 2 × 14 28, 3 வராது, 4 × 7 ஆல்சோ 28, நெக்ஸ்ட்டு 8 9 10 வராது, 12 13 வராது. ஓகே, அடுத்தது 28 தான் இதோட காரணியாக இருக்கும். இப்போ கிவன் நம்பர் 28ஐ நம்ம விட்டுறணும். மீதி என்னெல்லாம் இருக்குது? 1 + 2 + 14 + 4 + 7 இருக்கு இல்லையா. இதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்குது? 3 14 + 3 17 17 + 4 21 21 + 7 28. எகெயின் நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு கிவன் நம்பர் 28 கிடைக்குது இல்லையா. அதாவது கிவன் நம்பரை விட்டுட்டு மீதி இருக்கிற காரணிகளை ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது? அகெயின் கிவன் நம்பரே கிடைக்குது. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் நம்பர், செவ்விய எண். ஓகேவா? இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, எரட்டோஸ்தனிஸ் சல்லடை அப்படிங்கிறது 1ங்கிறது பகு எண்ணும் இல்லை, பகா எண்ணும் இல்லை. ஸோ நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுறோம். 1லேருந்து 100 வரைக்கும் 10 10 எடுத்திருக்கோம். 10 rows 10 columns எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்தது எது வந்து பகா எண்ணுன்னு பார்க்கணும். இப்போ 2ங்கிறது ஒரு பகா எண். 2ங்கிறது இரட்டை பகா எண்ணு உங்களுக்கு தெரியும். ஏன்னா மீதி எல்லா பகா எண்ணுமே வந்துட்டு உங்களுக்கு ஒற்றை எண்ணாக தான் இருக்கும். 2 மட்டும்தான் வந்துட்டு இரட்டை எண்களில் வர்ற ஒரு பகா எண். ஓகேவா? இப்போ 2ங்கிற ஒரு பகா எண்ணை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதை எடுத்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2ஓட மடங்குகளை எல்லாம் கேன்சல் பண்ணிடணும். 2ஓட மடங்கு என்னவெல்லாம்? 4 6 8. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு பகு எட்டாயிரும். ஓகேவா? கிவன் நம்பரை தாண்டி உங்களுக்கு வந்து இப்போ 2ங்கிற காரணி வந்து இது எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ வந்துட்டு 2 வந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த 2ஓட
மடங்குகள் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இப்படி கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்தது இதுக்கு அடுத்த சின்ன பகா எண் இது 3 எடுத்தால் என்ன பண்ணணும், 3ஓட மடங்குகள் 6, 9, 12, 15 இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், இப்போ 4 வந்து நம்ம ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த பகா எண் இது 5ஓட மடங்குகள் என்ன 10, 15, 20, 25 இப்படி போகும். இதெல்லாம் வந்துட்டு கேன்சல் பண்ணிடணும். இப்படி பண்ணி பார்க்கும்போது கடைசியில் நமக்கு எது மட்டும்தான் நம்ம ரவுண்ட் பண்ணியிருப்போம், பகா எண்களை மட்டும்தான் ரவுண்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா, இப்போ 1லேருந்து 100க்குள்ளே எவ்வளோ பகா எண் இருக்குதுன்னு நமக்கு கொஸ்டின் கேட்டால் இதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம டிவிஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் வந்துட்டு இது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் கட் பண்ணியிருக்கிற எல்லாமே என்னது, பகு எண்கள். கட் பண்ணாமல் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பகா எண்கள். இப்போ இந்த டேபிள்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, 1லேருந்து 100க்குள்ளே நமக்கு 25 பகா எண்கள், 25 ப்ரைம் நம்பர்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ 1லேருந்து 50க்குள்ளே கேட்டால் நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியுமா? 50 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 1லேருந்து 50க்குள்ளே எவ்வளோ பகா எண் இருக்குதுன்னு கேட்டால் ஈஸியாக நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும் இல்லையா? அதுக்காக தான் இந்த டேபிள். சரி, பேலன்ஸ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஒரே டைமில் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.